ஹாய், நான் சிங்கப்பூர்லேருந்து. இன்னைக்கு நான் என்ன பேச போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமோஜிஸ் பத்தி தான். நம்ம எல்லாரும் இப்ப சோசியல் மீடியால அதிக அளவு யூஸ் பண்ணிட்டு இருக்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இமோஜிஸ் தான். ரொம்ப ஷார்ட்டாவும் நல்லா தெளிவாவும் நம்ம இமோஷன்ஸ அடுத்தவங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இத முதல்ல 1999வது வருஷம் ஜப்பானை சேர்ந்த ஷிகேதகா குரிட்டா அப்படிங்கிற ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. இவரு என்டிடி டொகோமோ அப்படிங்கிற தொலைத்தொடர்பு நிறுவனத்துல வேலை செஞ்சிட்டு இருந்தப்போ இதே மாதிரி 176 12x12 பிக்சலோட இமோஜிஸை கண்டுபிடிச்சாரு. இந்த இமோஜிஸ் இன்னும் நியூயார்க்ல இருக்கிற மியூசியம் ஆஃப் மாடர்ன் ஆர்ட்ஸ்ல பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கு. இமோஜிஸோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணும்னா 2010ஆம் ஆண்டு தான் யூனிகோட் கன்சார்டியம் அப்படிங்கிற நிறுவனம் இந்த இமோஜிஸை உலகளாவிய தரமா ஒப்புக்கொண்டதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் ஆப்பிள், கூகுள் இவங்கெல்லாம் இந்த இமோஜிஸை அவங்களோட சிஸ்டத்துல சேர்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்ம வாட்ஸ்அப், மெசேஞ்சர் மற்றும் நிறைய சோசியல் மீடியால நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது இல்லாத ஒரு மெசேஜஸே இல்லைன்னு தான் சொல்லணும். இதையே நான் இன்னைக்கு ஒரு டாபிக்கா எடுத்து பேசுறேன் அப்படின்னா, ஒரு சின்ன யோசனை உலகம் முழுவதும் எவ்வளவு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. அதை உங்களுக்கு சொல்றதுக்காக தான் இந்த டாபிக் எடுத்தேன். மறக்காம ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை, குட் நைட்.